நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் தர்மம் எங்கே 1972 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தை ஏசி திருலோகச்சந்தர் எழுதி இயக்கியிருந்தார். சக்தி கிருஷ்ணசாமி அவர்களின் திரைக்கதையில் உருவானது இந்த திரைப்படம். சிவாஜி கணேசன், ஜெயலலிதா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மார்த்தாண்டனாக எம்என் நம்பியார், பூபதியாக முத்துராமன், வாரியாக குமாரி பத்மினி, தளபதியாக எஸ்பி ராமதாஸ், குர்காவாக நாகேஷ், தளபதியாக செந்தாமரை, சிவகாமியாக டிவி குமுதினி, நடன கலைஞராக ஆலம், இராணுவ வீரராக ஜெமினி பாலு போன்ற பல முன்னணி நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. சாந்தி ஃபிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் பெரியண்ணா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த திரைப்படத்துக்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருந்தாரு. பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதியிருந்தாரு. ஈஸ்ட்மேன் கலர்ல தர்மம் எங்கே திரைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படம் AVM ஸ்டூடியோவில் படமாக்கப்பட்டது. ஒளிப்பதிவை தம்பு மேற்கொண்டாரு. அவருக்கு KS பிரசாத் உதவியாளராக பணியாற்றினார். சிவாஜி அவர்கள் தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற தோட்டத்தில் உள்ள பூக்களை பறித்து விற்கும் தொழிலை பண்ணிட்டு வந்தாரு. அந்த கிராமத்தை கொடுங்கோல நம்பியார் ஆட்டி படைக்கிறாரு. அவரிடமிருந்து தன் கிராமத்து மக்களை காக்க சிவாஜி அவர்கள் போராடுறாரு. அவர் அதில் வெற்றி பெற்றாரா அப்படின்றது தான் கதையாகும். தர்மம் எங்கே திரைப்படமானது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இதற்கு முன் நடித்த தெய்வமகன் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவருடைய சொந்த பட தயாரிப்பு நிறுவனமான சாந்தி ஃபிலிம்ஸ்ல தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த திரைப்படம் இதற்கு முன்பு சிவாஜி அவர்கள் நடித்த சிவந்த மண் திரைப்படத்தின் சாயல்ல கதை அம்சத்தோடு படமாக்கப்பட்ட போதிலும் ரசிகர்கள் கிட்ட சிவந்த மண் திரைப்படத்தின் வெற்றியை முறியடிக்க முடியவில்லை. பெரும் தோல்வி படமாக அமைஞ்சது. ஆனால் இந்த படத்தின் பாடல்கள் கண்ணதாசன் வரிகள்ல இன்று வரை மிகவும் ரசித்து கேட்கும் பாடலாக காலம் கடந்தும் நிற்கிறது. 1972 ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியாக வேண்டிய தர்மம் எங்கே திரைப்படம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவில்லை. படம் 2 நாட்களுக்கு மேல் ஓடவே இல்லை. இதன் விளைவாக இது வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை. இது போன்ற படங்களுக்கு பெயர் பெற்ற MGR அவர்களுக்கே இது மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு விமர்சகர்களும் திரைப்பட ரசிகர்களும் எண்ணினாங்க. அந்த ஆண்டு வெளியான சிவாஜி கணேசன் அவர்களின் தோல்வி அடைந்த ஒரே படம் இந்த படம் மட்டும்தான். தர்மம் எங்கே திரைப்படம் தமிழ்நாட்டில் கடலூர் மற்றும் AVM படப்பிடிப்பு கூடம் ஆகிய இடங்களில் படமாக்கப்பட்டது. கடலூர் கடற்கரையோரம் பல நூற்றாண்டுகளாக அமைந்து புயல் மற்றும் கடல் அலைகளின் சீற்றத்தை தடுக்கும் இயற்கை அரணாக திகழ்ந்த மணல் மேடுகள் தானே புயலால் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் 40 அடி உயரம் வரை உயர்ந்து அவற்றின் உச்சியில் ஆங்காங்கே செடி கொடிகளுடன் காணப்பட்ட இந்த மணல் மேடுகள் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளன. திருச்சோபுரம், தியாகவள்ளி, நடுத்திட்டு, நொச்சிக்காடு, சித்திரப்பேட்டை, ராசப்பேட்டை மற்றும் பரங்கிப்பேட்டை ஆகிய கடலோர கிராமங்களில் பரவலாக காணப்பட்ட இந்த மணல் மேடுகள் அந்த பகுதிக்கு ஒரு அழகிய தோற்றத்தை அளித்ததுடன் பல திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்புகளை ஈர்க்கும் இடமாகவும் அமைஞ்சது. 1970களின் முற்பகுதியில் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் நடித்த தர்மம் எங்கே திரைப்படம் திருச்சோபுரத்தில் படமாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிழக்கு மேற்கு போன்ற பல திரைப்படங்களும் ஏராளமான தொலைக்காட்சி தொடர்களும் அங்கு படமாக்கப்பட்டன. தர்மம் எங்கே திரைப்படத்தில் அமைந்த வீரம் எனும் பாவை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை TM சௌந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. MN நம்பியார் ஏற்று நடித்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரும் SP ராமதாஸ் தலைமையிலான அவரது ஆட்களும் ஏழை கிராம மக்களை சுரண்ட முயற்சிப்பதே இந்த கதையுடைய கருவாகும். வயல்வெளிகளில் பூக்களை பறித்து விற்பனை செய்யும் பணியை செய்து வந்த சிவாஜி கணேசன் அவர்கள் அதுக்கப்புறம் கிராம மக்களின் தலைவராக உயர்கிறார். பல சவால்களை எதிர்கொண்டாலும் அவர் மனம் தளராமல் நம்பியாருக்கு எதிராக மக்களின் தலைவராக நின்று இறுதியில் வெற்றி பெறுகிறார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.